சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷனல் anatomy ஆஃப் டெஸ்டஸ். மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்பெர்மை தான் நம்ம கேமெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனை நம்ம கொனாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன் டெஸ்டஸ். ஸோ இந்த டெஸ்டஸை நம்ம கொனாட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்பெர்ம் தான் மெயின் பர்பஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கே ஸ்பெர்ம் தான் முக்கியம். அந்த ஸ்பெர்மை உற்பத்தி பண்ணுற ஆர்கன் இது டெஸ்டஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான செக்ஸ் ஆர்கன் இது. ஹியூமன் பாடியில் 2 டெஸ்டஸ் இருக்குது. இந்த டெஸ்டஸோட ஷேப் ஓவல் ஷேப்பில் இருக்கும். பாடிக்கு வெளியில் பை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஸ்க்ரூட்டம். இந்த ஸ்க்ரூட்டம்குள்ளே தான் டெஸ்டஸ் தொங்கிட்டு இருக்கு. ஸோ பாடிக்கு வெளியில் இருக்கிற ஸ்க்ரூட்டல் பேக்கில் தான் டெஸ்டஸ் லை ஆயிருக்கு. அண்ட் இந்த டெஸ்டஸ் ஸ்ட்ரைட்டாக லை ஆகாமல் ஆப்ளிகாக லை ஆயிருக்கு. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி லை ஆயிருக்கு. அதை தான் நம்ம ஆப்ளிகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்க்ரூட்டல் பேக். இந்த ஸ்க்ரூட்டல் பேக்கில் டெஸ்டஸ் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். எந்த பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும்னா நடு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அதை நம்ம மீடியல் சைடாக சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். 2 டெஸ்டஸுமே மீடியல் சைடாக டில்ட் ஆகிருக்கு அண்ட் கொஞ்சம் ஃபார்வர்டாகவும் டில்ட் ஆகிருக்கு. நார்மலாகவே லெஃப்ட் சைட் டெஸ்டஸ் ரைட் சைட் டெஸ்டஸை விட கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், கீழே இருக்கும் லெஃப்ட் சைட் டெஸ்டஸ். இந்த டெஸ்டஸோட ஹைட்டு விட்டெல்லாம் நம்ம பார்த்தா இந்த டெஸ்டஸை மேலேருந்து கீழே மெஷர் பண்ணால் 3.75 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் சைட் டு சைட் மெஷர் பண்ணால் 1.8 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு இப்படி மெஷர் பண்ணால் 1.8 சென்டிமீட்டர் இருக்கும். ஹைட்டை மெஷர் பண்ணால் 3.75 சென்டிமீட்டர் இருக்கும். சைட் டு சைட் மெஷர் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் நம்ம மெஷர் பண்ணால் 2.5 சென்டிமீட்டர் இருக்கும். முன்னே இருந்து பின்ன மெஷர் பண்ணால் 2.5 சென்டிமீட்டர், சைட் டு சைட் பண்ணால் 1.8 அண்ட் மேலேருந்து கீழே பண்ணால் 3.75. நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச அடல்ட்டோட டெஸ்டஸ் எடுத்து பார்த்தா 15 to 20 கிராம்ஸ் வெயிட் இருக்கும். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெஸ்டஸ். டெஸ்டஸை வெளிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். இந்த டெஸ்டஸுக்கு 2 போல் இருக்குது. போல்னால் ஒன்றும் இல்லை, எண்டுன்னு அர்த்தம். மேலே இருக்கிற எண்டு அப்பர் போல், கீழே இருக்கிற எண்டு லோவர் போல். அண்ட் 2 பார்டர் இருக்குது. ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் பார்டர், பின்னாடி பொஸ்டீரியர் சைடில் இருக்கிறது பொஸ்டீரியர் பார்டர். அண்ட் மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ஸ்க்ரூட்டமில் இது மீடியல் சர்ஃபேஸ், இது மீடியல் சர்ஃபேஸ். வெளிப்பக்கத்தில் இருக்கிற இது லேட்ரல் சர்ஃபேஸ். அந்த மாதிரி இது லேட்ரல் சர்ஃபேஸ். மேலே இருக்கிறது அப்பர் போல், கீழே இருக்கிறது லோவர் போல். ஸோ 2 போல், 2 பார்டர், 2 சர்ஃபேஸ். அடுத்தது கவரிங் ஆஃப் டெஸ்டஸ். இந்த டெஸ்டஸ் மேலே எத்தனை லேயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுதான் கவரிங் ஆஃப் டெஸ்டஸ். டெஸ்டஸ் மேலே 3 கவரிங் இருக்குது, 3 லேயர் இருக்குது. டுனிகா வாஸ்குலோசா, டுனிகா ஆல்புஜினியா அண்ட் டுனிகா வஜைனாலிஸ். டுனிகா வாஸ்குலோசாங்கிறது தான் உள்ளே இருக்கிற லேயர். டெஸ்டஸை ஒட்டி இருக்கிறது இந்த டுனிகா வாஸ்குலோசா லேயர். பேர்லேயே நம்மளுக்கு தெரியுது வாஸ்குலர் அப்படின்னா நிறைய பிளட் சப்ளை இருக்கிற ஒரு லேயர் அப்படின்னு அர்த்தம். வாஸ்கியூல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே நமக்கு பிளட் சப்ளை நிறைய இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டு ஞாபகத்தில் இருக்கணும். இது இன்னர் மோஸ்ட் லேயர், அதான் டெஸ்டஸை ஒட்டி இருக்கிற லேயர். இது சும்மா ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் இதுக்கு பிளட் சப்ளை நிறைய இருக்கும். அடுத்தது டுனிகா ஆல்புஜினியா. டுனிகா ஆல்புஜினியா மிடில் கவரிங். நம்ம 3 கவரிங் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அடியில் இருக்கிறது டெஸ்டஸை ஒட்டி இருக்கிறது டுனிகா வாஸ்குலோசா, அதுக்கு அடுத்தது இருக்கிறது டுனிகா ஆல்புஜினியா. இது ஃபைப்ரஸ் டிஷ்யூவால் உருவாயிருக்கு. அடுத்தது டுனிகா வஜைனாலிஸ். இதுதான் டெஸ்டஸோட வெளியில் இருக்கிற கவரிங். இந்த டுனிகா வஜைனாலிஸ் மீசோதீலியல் செல்ஸால் உருவாயிருக்கு. இந்த டுனிகா வஜைனாலிஸ்க்கு 2 லேயர் இருக்குது. பெரைட்டல் லேயர், விசரல் லேயர். நம்ம பெரிகார்டியமில் கூட படிச்சிருப்போம். பெரைட்டல் லேயர், விசரல் லேயர். பெரைட்டல்னாலே வெளியிலன்னு அர்த்தம், விசரல்னா உள்ளன்னு அர்த்தம். ஸோ டுனிகா வஜைனாலிஸ் டுனிகா ஆல்புஜினியா மேலே தான் இருக்குது. அந்த டுனிகா ஆல்புஜினியா மேலேயே இந்த 2 லேயரில் விசரல் லேயர் தான் டுனிகா ஆல்புஜினியா மேலே இருக்கும். பெரைட்டல் லேயர் வெளியில் இருக்கும். விசரல்னா உள்ளன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டுனிகா வாஸ்குலோசா, அதுக்கு மேலே டுனிகா ஆல்புஜினியா, அதுக்கு மேலே விசரல் லேயர் ஆஃப் டுனிகா வஜைனாலிஸ், அதுக்கு மேலே பெரைட்டல் லேயர் ஆஃப் டுனிகா வஜைனாலிஸ்.
அண்ட் நம்ம ஸ்க்ரூட்டம் பேக்கில் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். 2 டெஸ்டிஸும் சேர்கிற இடத்துல நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் ஸ்க்ரூட்டமில். அந்த பள்ளத்தை தான் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிளெஃப்ட்டை ஃபார்ம் பண்ணுறது இந்த டுனிகா வெஜைனாலிஸ் லேயர். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிஸில் வெறும் டுனிகா ஆல்புஜீனியா மட்டும்தான் இருக்கும். மிடில் கவரிங் இருக்கு இல்லையா, இந்த டுனிகா ஆல்புஜீனியா மட்டும்தான் டெஸ்டிஸோட பொஸ்டீரியர் சர்ஃபேஸில் இருக்கும். மீதி 2 கவரிங்கும் பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிஸில் இருக்காது. மற்ற ரீஜனில் மட்டும்தான் இந்த 3 கவரிங்கும் இருக்கும். பொஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் டெஸ்டிஸ் எடுத்தால் ஒன்லி டுனிகா ஆல்புஜீனியா மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஒரு இப்போது தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ இங்கே ரெட் கலரில் இது வந்து மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஆன்டீரியர் வியூ. ஆன்டீரியர் வியூவில் இது 2ம் டெஸ்டிஸ் ஸ்க்ரூட்டம் பேக்கில் இருக்க வேண்டிய டெஸ்டிஸ் அண்ட் இது பென்னஸ். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிற இதுதான் டெஸ்டிஸில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போதும். இங்கே ப்ரௌன் கலரில் இருக்கிற பார்ட் எபிடைடமிஸை ஒட்டி ஆரஞ்ச் கலரில் இருக்கிற இந்த டியூபுக்கு பேர் வாஸ் டிஃபரன்ஸ். இந்த வாஸ் டிஃபரன்ஸ் டியூபு போய் செமினல் வெசிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆர்கனில் சேருது. இந்த செமினல் வெசிக்கல் யுரேத்ரா கூட சேருது. யுரேத்ரா பென்னஸ் வழியாக வெளியில் வருது. ஸோ டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போகுது. எபிடைடமிஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகுது. வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து செமினல் வெசிக்கலுக்கு வருது. செமினல் வெசிக்கல்லேருந்து யுரேத்ராவில் கலக்குது. யுரேத்ரா வழியாக வெளியில் வருது. யுரேத்ரா வழியாக பென்னஸ் மூலமாக வெளியில் வருது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் பென்னஸ் வழியாக இப்படி தான் வெளியில் வருது. இதெல்லாம் தாண்டி தான் பென்னஸ் வழியாக வெளியில் வரணும். அண்ட் செமினல் வெசிக்கலுக்கும் யுரேத்ராக்கும் நடுவில் இருக்கிற கிளாண்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் இதெல்லாம் தாண்டி வெளியில் வரணும். அண்ட் இது யூரினரி பிளாடர். மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடரில் இருக்கிற யூரினும் யுரேத்ரா வழியாக தான் வெளியில் வரணும். டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மும் யுரேத்ரா வழியாக தான் வெளியில் வரணும். அடுத்தது பேரங்கைம் ஆஃப் டெஸ்டிஸ். அப்படின்னா என்னென்னா, டெஸ்டிஸில் என்னென்ன பார்ட் இருக்குது, அந்த பார்ட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டெஸ்டிஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பேரங்கைம் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ வெளியில் இப்போ அவுட்டராக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற டியூபோட பேர், என்னென்ன ஆர்கன் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பேரங்கைமாவில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்னா, லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி ரூம் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம லோபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெஸ்டிஸோட லோபியூல்ஸ், அந்த லோபியூல்குள்ளே இருக்கிற டியூபுக்கு பேர் செம்னிஃபெரஸ் டியூப். அண்ட் அந்த டியூபோட கண்டினியூஷன் ரீட்டி டெஸ்டிஸ். அந்த ரீட்டி டெஸ்டிஸோட கண்டினியூஷன் வாஸ் எஃபரன்ஸ். வாஸ் எஃபரன்ஸோட கண்டினியூஷன் எபிடைடமஸ். அதோட கண்டினியூஷன் வாஸ் டிஃபரன்ஸ். அண்ட் நடுவில் இருக்கிற ஒரு செல் இன்டர்ஸ்டிஷியல் செல் ஆஃப் லேடிக். இது எல்லாத்தையும் தான் நம்ம பேரங்கைம் ஆஃப் டெஸ்டிஸில் படிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போகிறதுக்குள்ளேயே நம்ம என்னென்னலாம் படிக்கணும், லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ், செமினிஃபெரஸ் டியூபியூல், ரீட்டி டெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஸ், இதெல்லாம் தாண்டி தான் எபிடைடமிஸ்க்கு வருது. ஸோ டெஸ்டிஸை ஜூம் பண்ணி பார்த்தா இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ படிக்க போகிறோம். ஸோ டெஸ்டிஸை நான் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இது டெஸ்டிஸ், இது எபிடைடமஸ், இது வாஸ் டிஃபரன்ஸ். அதே தான் இங்கே இது டெஸ்டிஸ், இது எபிடைடமஸ், இந்த க்ரீன் கலர் டியூபு வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸில் லோபியூல்ஸ்னால் என்னென்னா, இப்போ டெஸ்டிஸை கட் பண்ணி பார்த்தா குட்டி குட்டியாக ரூம் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த குட்டி குட்டி ரூமுக்கு பேர் தான் லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ். அந்த லோபியூல்குள்ளே ப்ளூ கலரில் டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ளே தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு டியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ராவோட இன்னர் சர்ஃபேஸில், இந்த டியூபோட இன்னர் சர்ஃபேஸில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு நடுவில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் வெளியில் வந்து எபிடைடமிஸ் கூட போகணும். அதுக்கு நடுவுலேயே என்னெல்லாம் பார்ட் இருக்குது அப்படின்னா, செமினிஃபெரஸ் டியூபியூல் லோபுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது செமினிஃபெரஸ் டியூபியூல். லோபை விட்டு வெளியே வந்த உடனே இந்த ரீஜியன் ரீட்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற டியூபுக்கு பேர் ரீட்டி டெஸ்டிஸ். டெஸ்டிஸோட லோபுக்குள்ளே இருந்தால் செமினிஃபெரஸ் டியூபியூல், அங்கேருந்து வெளியில் வந்த உடனே அந்த டியூபுக்கு பேர் ரீட்டி டெஸ்டிஸ். அங்கேருந்து டெஸ்டிஸை விட்டு வெளியே வந்து எபிடைடமிஸ்க்கு போகுது.
ஸோ இங்கே வரைக்கும் இதுக்கு பேர் ரீட்டி டெஸ்டிஸ். டெஸ்டிஸை விட்டு வெளியில் வந்து எபிடைடமிஸ்க்கு கொண்டு போகிற இந்த டியூபுக்கு பேர் வாஸ் எஃபரன்ஸ். ஸோ இந்த க்ரீன் கலர் டியூப்ஸ் எல்லாம் வாஸ் எஃபரன்ஸ். வாஸ் எஃபரன்ஸ் டியூப் எபிடைடமிஸ்குள்ளே என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது வாஸ் எஃபரன்ஸ் குட்டி குட்டி டியூபாக இருக்கும், கடைசியில் ஒரு குண்டு டியூபாக மாறிடும். அப்படி குட்டி குட்டி டியூபாக இருக்கிற வாஸ் எஃபரன்ஸை நம்ம எபிடைடமிஸோட ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாஸ் எஃபரன்ஸ் தனித்தனி டியூபாக இருக்கிற ரீஜன் எபிடைடமிஸோட ஹெட். வாஸ் எஃபரன்ஸ் ஒரே டியூபாக மாறினதுக்கப்புறம் அது எபிடைடமிஸோட பாடி. அந்த எபிடைடமிஸ் கடைசியில் சின்னதாகிடும், மெலிசாகிடும். அப்படி மெலிசா ஆகிற இடத்த எபிடைடமிஸோட டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிவிஷன், டெஸ்டிஸில் இருக்கிற லோப்ஸில் இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூலோட நடுவில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் ரீட்டி டெஸ்டிஸ்க்கு வரும். ரீட்டி டெஸ்டிஸ்லேருந்து வாஸ் எஃபரன்ஸ்க்கு வரும். வாஸ் எஃபரன்ஸ்லேருந்து எபிடைடமிஸோட ஹெட்டுக்கு போகும். எபிடைடமிஸோட ஹெட்டிலேருந்து அதோட பாடிக்கு வரும். பாடியிலேருந்து டெய்லுக்கு வரும். இந்த எபிடைடமிஸோட டெய்ல் டப்புன்னு ஒரு யூட்டன் போடும். அப்படி யூட்டன் போட்டதுக்கப்புறம் அந்த டெய்லோட பேரை நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது யூட்டன் எடுக்கிற வரைக்கும் அது எபிடைடமிஸ், யூட்டன் எடுத்தோடனே அது வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்திருக்க இந்த ஸ்பெர்ம், டெய்லுக்கு வந்திருக்கிற ஸ்பெர்ம் வாஸ் டிஃபரன்ஸில் போயிடும். ஸோ நம்ம இங்கே பார்த்தது டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போய் வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகுது அப்படிங்கிறத, அதுக்கு நடுவில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அண்ட் இதோ நம்ம படித்தோம் இல்லையா 3 லேயர் இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது டுனிக்கா வாஸ்குலோசா, அண்ட் அடுத்தது இருக்கிறது ப்ரௌன் கலர் லேயர் டுனிக்கா ஆல்புஜினியா, அடுத்து ப்ளூ கலர் லேயர் டுனிக்கா வஜைனாலஸ். நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இப்போ வந்து தனித்தனியாக அதோட பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ்குள்ளே லோப்ஸ் இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். குட்டி குட்டி ரூம் இருந்துச்சுல்ல, அந்த ரூம் வந்து ஒரு டெஸ்டிஸில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 200லேருந்து 300 லோப்ஸ் இருக்குமா ஒரு டெஸ்டிஸில். ஒரு லோப்ஸ்குள்ளேயும் 1லேருந்து 4 டியூப்ஸ் இருக்கும், 4 செமினிஃபெரஸ் டியூப்ஸ் இருக்கும். இந்த லோபியூல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸை நம்ம டெஸ்டிகுலர் லோபியூல் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த டெஸ்டிகுலர் லோபியூல் ஒரு டெஸ்டிஸ்க்கு 200லேருந்து 300 லோபியூல் இருக்கும். ஒரு லோபியூல்குள்ளேயும் 1லேருந்து 4 செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஷ்யூவை நம்ம இன்டர்லோபார் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இருக்கிற டிஷ்யூக்கு பேர் இன்டர்லோபார் கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்தது செமினிஃபெரஸ் டியூபியூலை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு டியூப் மாதிரியான ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸ்பெர்ம்னாலும் ஸ்பெர்மட்டோசோவானாலும் ஒன்று. நம்மளோட ஒரு டெஸ்டிஸில் எத்தனை டியூபியூல்ஸ் இருக்குன்னா 400லேருந்து 600 டியூபியூல்ஸ் இருக்குது. ஒரு டியூப்ஸும் 30 to 70 சென்டிமீட்டர் லாங். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் டெஸ்டிஸே 3.75 சென்டிமீட்டர் தான் அதோட ஹைட்டு, 2.8 சென்டிமீட்டர் தான் அதோட விட்த்துன்னு. அப்போது ஒரு டியூப்ஸும் 30 to 70 சென்டிமீட்டர் லாங் இருக்குமா. ஒரு டெஸ்டிஸ்குள்ளே 400லேருந்து 500 டியூப்ஸ் இருக்குமா. அப்போது அந்த டியூப்ஸோட சைஸ் வந்து அவ்வளோ மெலிசாக இருக்கும். அண்ட் அந்த டியூப்ஸ் வந்து கொச்சன்னு நொந்தி வச்ச மாதிரி லை ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ சின்ன டெஸ்டிஸ்குள்ளே 30 to 70 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல் 400லேருந்து 600 வரைக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எடுத்துக்கிட்டா இதுக்கு 3 லேயர் இருக்குது. வெளியில் இருக்கிற லேயர் 3 லேயர் சேர்ந்து தான் இந்த டியூபை ஃபார்ம் பண்ணுது. அதில் வெளியில் இருக்கிற லேயர் டுனிக்கா ப்ராப்ரியா, அண்ட் நடுவில் இருக்கிற லேயர் ஹோமோஜீனியஸ் பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், உள்ளே இருக்கிற லேயர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம். இந்த உள்ளே இருக்கிற லேயர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வெளியில் இருக்கிற 2 லேயர் ப்ரொடக்டிவ் லேயர், உள்ளே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம், இந்த லேயர்லேருந்து தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டியூபோட உள்ளே இருக்கிற லேயர் இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியம். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியமில் 2 வகையான செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ், இன்னொன்று செர்டோலி செல்ஸ். ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸை நம்ம ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஜெர்ம் செல்ஸ் தான் ஸ்பெர்மாக மாறுது. ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் தான் ஸ்பெர்மாக மாறுது. அண்ட் இந்த செர்டோலி செல்ஸ் அதை வளர்த்து விடும். இந்த செர்டோலி செல்ஸ்க்கு இன்னொரு பேர் நர்ஸ் செல்.
ஒரு பேஷண்ட் நர்ஸை பார்த்து ஒரு நர்ஸு பேஷண்ட்டை பார்த்துக்கிற மாதிரி ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸை செர்டோலி செல்ஸ் பார்த்து நல்லபடியாக வளர்த்து ஸ்பெர்மாக மாற்றிடும். ஸோ செர்டோலி செல்ஸ் வந்து நர்சிங் செல் பார்த்துக்கிற செல், ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் தான் வளர்ந்து ஸ்பெர்மாக மாறப்போகிற செல். எல்லா செமினிஃபெரஸ் டியூபியூலும் ரீடி டெஸ்டஸில் சேரும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லா செமினிஃபெரஸ் டியூபியூலும் ரீடி டெஸ்டஸில் போகும். ரீடி டெஸ்டஸ்னால் என்னென்னா, நிறைய கொச்சன்னு இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு 15 செமினிஃபெரஸ் டியூபியூல் சேர்ந்து 5 டியூபாக மாறும். அதுதான் ரீடி டெஸ்டஸ். கொச்சன்னு இருக்கிற அந்த நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூலை கம்மி நம்பராக மாற்றுறது, 15-20 செமினிஃபெரஸ் டியூபியூல் சேர்ந்து 5 டியூபாக மாறுறது ரீடி டெஸ்டஸ். ஸோ செமினிஃபெரஸ் டியூப்பில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் எபிடைடமிஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ரீடி டெஸ்டஸ். நடுவில் இருக்கிற டியூப் இந்த ரீடி டெஸ்டஸ். அடுத்தது வாஸ் எஃபரன்ஸ். நம்ம வந்து பார்த்தோம் நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து கம்மி டியூபாக மாறினா அது ரீடி டெஸ்டஸ். அந்த ரீடி டெஸ்டஸ் திருப்பி இன்னும் கம்மி டியூபாக மாறுறது வாஸ் எஃபரன்ஸ். மொத்தம் 8லேருந்து 15 டியூப்ஸ் தான் இருக்கும் இந்த வாஸ் எஃபரன்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், இது எவ்வளோ இருக்குது, செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் 400லேருந்து 600 இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 டியூபாக மாறுச்சுன்னா அது ரீடி டெஸ்டஸ். அந்த 100 டியூப் திருப்பி 8லேருந்து 15 டியூப்ஸாக மாறுச்சுன்னா அது வாஸ் எஃபரன்ஸ். வாஸ் எஃபரன்ஸ் தான் டெஸ்டஸ்குள்ளே இருக்கிற ஸ்பெர்ம் ரீடி டெஸ்டஸ்லேருந்து வாங்கி எபிடைடமிஸோட ஹெட்டுக்கு கொடுக்கும். டக்ட் அப்படின்னா ஒரு டியூபோட நடுவில் இருக்கிற அந்த ஓட்டையை தான் நம்ம டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இளநீ குடிக்கும் போது ஸ்ட்ராவில் நம்ம இளநியை ஊறிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராவோட டக்ட் வழியாக தான் இளநீ நம்ம வாய்க்கு வருது. ஸோ ஒரு டியூபை பற்றி படிக்கும்போது அந்த டியூபோட நடுவில் இருக்கிற அந்த ஓட்டையை தான் நம்ம டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது எபிடைடமிஸை பற்றி பார்க்க போகிறோம். எபிடைடமிஸில் என்னென்னா 4 மீட்டர் லென்த்து உள்ள ஒரு டியூபை சுருட்டி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது தான் இந்த எபிடைடமிஸ். இந்த எபிடைடமிஸ்க்குள்ளே 4 மீட்டர் டியூப் இருக்குது. இந்த எபிடைடமிஸ்க்கு 3 பார்ட் இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாஸ் எஃபரன்ஸ் வந்து எபிடைடமிஸ்க்குள்ளே சேர்றது ஹெட் ஆஃப் எபிடைடமிஸ். அந்த இடத்துல வந்து டியூப்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொச்சன்னு இருக்கும். இந்த எல்லா டியூப்ஸும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது பாடி ஆஃப் எபிடைடமிஸ். அண்ட் அந்த பாடி சின்னதாக சுருங்கி திரும்ப போகிற இடம் டெய்ல் ஆஃப் எபிடைடமிஸ். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செமினிஃபெரஸ் டியூபியூல்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் வருது இல்லையா, அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபுல்லி வளர்ந்துருக்கும், ஆனால் வந்து மோட்டிலிட்டி இருக்காது, அதால் மூவ் ஆக முடியாது. ஸ்பெர்ம்க்கு மோட்டிலிட்டி கொண்டு வர்றது இந்த எபிடைடமிஸ் தான். எபிடைடமிஸ்க்குள்ளே 2லேருந்து 6 நாள் வரைக்கும் இந்த ஸ்பெர்ம் பாதுகாக்கப்படும். 2லேருந்து 6 நாள் வரைக்கும் எபிடைடமிஸ்க்குள்ளே தான் இந்த ஸ்பெர்ம் இருக்கும். செமினிஃபெரஸ் டியூபியூலில் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்ம் ரீடி டெஸ்டஸை தாண்டி வாஸ் எஃபரன்ஸை தாண்டி எபிடைடமிஸில் வந்து இந்த எபிடைடமிஸ்க்குள்ளே ஒரு 2லேருந்து 6 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்படி 2லேருந்து 6 நாள் இந்த எபிடைடமிஸ்க்குள்ளே ஸ்பெர்ம் இருக்கும்போது தான் அந்த ஸ்பெர்முக்கு மோட்டிலிட்டி கிடைக்குது, அதாவது மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்குது. ஸோ செமினிஃபெரஸ் டியூபியூல்லேருந்து வரும்போது அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகாது. இந்த இடத்துல தான் அதுக்கு இந்த 2லேருந்து 6 நாள் இங்கே தங்கும்போது தான் அந்த ஸ்பெர்ம் வந்து முழுசாக வளர்ச்சி அடையுது. அடுத்தது இது அப்படி நம்ம எபிடைடமிஸில் வந்து ஸ்பெர்ம் முழுசாக மோட்டிலிட்டி அடையிறது தான் நம்ம எபிடைடமிஸ் டிரான்சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாஸ் டிஃபரன்ஸ் எபிடைடமிஸோட கண்டினியூவேஷன். எபிடைடமிஸ் திரும்பிச்சுன்னா அதுதான் நம்ம வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆஃப் லேடிக். இந்த செல்ஸ் வந்து ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுற செல்ஸ். டெஸ்டஸ்க்கு நடுவில் இருக்கிற செல். செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு நடுவில் செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு நடுவில் லோபில் இடம் இருக்குல்ல, செமினிஃபெரஸ் ஒரு டியூபுக்கும் இன்னொரு டியூபுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஒரு வகையான செல் தான் லேடிக் செல். இந்த லேடிக் செல்ஸில் இருந்து ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ பேரங்கைம் ஆஃப் டெஸ்டஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததை ஒரு தடவை நான் ரிவைஸ் பண்ணுறேன். ரிவைஸ் பண்ணும்போது அப்படியே அந்த பிக்சர் நமக்கு மைண்டில் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெஸ்டஸில்
நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல் ரீட்டி டெஸ்டஸாக கண்டினியூ ஆகும். ரீட்டி டெஸ்டஸ் வாஸ் எஃபரன்ஸாக மாறும். வாஸ் எஃபரன்ஸ் எபிடைடமஸாக மாறுது. எபிடைடமஸில் 3 பார்ட் இருக்குது. அந்த எபிடைடமஸோட டெயில் திரும்பும் போது வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாஸ் டிஃபரன்ஸ்க்கு இன்னொரு பேர் டக்டஸ் டிஃபரன்ஸ், ஸ்பெர்மேட்டிக் டிஃபரன்ஸ் ஆர் ஸ்பெர்ம் டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டக்டுனா என்ன? இந்த நடுவில் இருக்கிற ஓட்டை தான் டக்ட். அண்ட் அடுத்தது எபிடைடமஸில் இருக்கிற ஸ்பெர்ம் வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகும். வாஸ் டிஃபரன்ஸ்க்கு போகும்போது மேலே ஏறும். வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து அப்டோமென்குள்ளே ஏறி யூரினரி பிளாடரோட யூரிட்டரை சுற்றிக்கிட்டு ரிட்டர்ன் வருது. அண்ட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, வாஸ் டிஃபரன்ஸ் முடிகிற இடத்த நம்ம ஆம்புலா அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் டிஃபரன்ஸ் போய் செமினல் வெசிக்கலில் சேருதில்ல, அந்த பாயிண்ட்டை நம்ம ஆம்புலா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எஜாக்குலேட்டரி டக்ட். இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அந்த பிக்சரில். ஓகே, அடுத்து எல்லாமே நம்ம பார்த்த பாயிண்ட் தான். செமினல் வெசிக்கலில் இருக்கிற டியூப் நம்ம வந்து பார்த்தோம். இந்த டெஸ்டஸ்லேருந்து எபிடைடமஸ்க்கு வரும், எபிடைடமஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ்க்கு வரும், வாஸ் டிஃபரன்ஸ்லேருந்து செமினல் வெசிக்கலுக்கு வரும். செமினல் வெசிக்கல்லேருந்து யுரேத்ரா கூட கலக்க போகிற இந்த டியூபோட இந்த எண்டை தான் நம்ம இந்த டியூபோட எண்டு தான் எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டியூபோட எண்டு தான் எஜாக்குலேட்டரி டக்ட். அண்ட் வாஸ் டிஃபரன்ஸ் போய் செமினல் வெசிக்கல் கூட சேர்ற இந்த எண்டு தான் ஆம்பியூலா. ஸோ இந்த எண்ட் ஆம்பியூலா அண்ட் செமினல் வெசிக்கல் போய் யுரேத்ரா கூட கலக்கிற இடம் எஜாக்குலேட்டரி டக்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.